ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் த ரெசிடென்ட். இது ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஒரு டாக்டராக நம்ம ஹீரோயின் வீடு வாடகைக்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கா. அப்படி கஷ்டப்பட்டு அலையும் போது அவளுக்கு ஒரு வீடு வாடகை கிடைக்குது. பட் அந்த வாடகை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவள் வாழ்க்கை என்ன மாதிரி மாறி போகுது, அங்கே ஹவுஸ் ஓனரால் இவளுக்கு வர பிரச்சனை என்ன, இதை சொல்கிற ஒரு படம் தான் த ரெசிடென்ட். சீரியஸ்லி இது ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி த்ரில்லர். ஸ்டார்டிங்கில் அந்த ஹவுஸ் ஓனரை பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப நல்லா மாதிரி தெரியும். பட் போக பண்ணுற வேலைகள்லாம் ரொம்ப க்ரீப்பியாக இருக்கும். சரி, இப்போ வாங்க தி ரெசிடென்ட்டுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோனால ஜூலியட் ஆரம்பிக்கிறாங்க. இவன் ஒரு ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி டாக்டராக இருக்கா. யாருக்கா ரொம்ப சீரியஸாக இருந்தாலும் சரி, அடிப்பட்ட ஆக்சிடென்ட் வந்தாலும் சரி, இவ தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி படத்தோட ஸ்டார்டிங் ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு இவன் வீட்டுக்கு வரா. பட் வந்ததுக்கப்புறம் அவளுக்கு பெருசாக ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரில. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் இவருக்கு வீடு கால் பண்ணி ஆகணும். சரி, புதுசாக தான் வீடு அடிக்கணும்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அடுத்த காலம் கடைக்கு போகிறா. நியூஸ் பேப்பரில் எங்கெங்கெல்லாம் வாடகை கிடைக்குதுன்னு பார்த்து ஒரு வீடுக்கு போயிட்டுருக்கா. பட் அவளுக்கு எந்த வீடு பிடிச்ச மாதிரி தெரில. இவ்வளோ பொறுத்த வரைக்கும் வீடுங்கிறது ஒரு பெரிய வீடாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வீட்டை பார்க்க போகிறப்ப அதை பார்த்தா ஒரே ரூம் மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட்டு கட்டில் தூக்கி வச்சா மட்டும்தான் அந்த ரூமில் இருக்கவே முடியும். இந்த மாதிரி ரூமை பார்த்தா இவளுக்கு செம்ம கடுப்பாயிருது. சரி, வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவோமே ரோட்டோரம் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ஒரு இடத்துல வீடு வாடகைக்கு நோட்டீஸ் ஒட்டியிருக்கும். சரி, அங்கே போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு இவன் இந்த வீட்டை பார்க்க போகிறா. பார்த்தா இந்த வீடு பெரிய வீடாக இருக்குது. சேச்சே, இங்கே கண்டிப்பாக வாடகை அதிகமாக இருக்கும். இந்த வீடு கிடைக்காதுன்னு நினச்சி நம்ம அங்கேருந்து போகலாம் பாப்பா. அப்போ அந்த ஹவுஸில் நம்ம என்னை பார்த்து, மேடம் என்னாச்சு, எதுக்கு வந்தோன்னு இங்கேருந்து போகிறீங்கன்னு சொல்கிறப்ப, இல்லை சார், நான் வீடு வாடகை தேடிட்டு இருந்தேன். இந்த வீடு பார்க்க பெருசாக இருக்குது. கண்டிப்பாக வாடகை அதிகமாக இருக்குன்னு கேட்குறப்ப, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், ஜஸ்ட் ஒரு 3500 கொடுங்க, அதே போதும் சொல்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னது 3800? இவ்வளோ பெரிய வீடு இவ்வளோ சீப்பாலாம் கிடைக்காது. இல்லை தான் கோல்டு மால் இருக்கான்னு கேட்குறப்ப, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இது எங்கள் தாத்தாவும் பாட்டி 1940 வாங்கின வீடு. ரொம்ப வருஷமாக சும்மாவே இருந்துச்சு. இப்போ ரெனோவேஷன்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அது போக இந்த வீட்டுக்கு சைடில் சப்வே ட்ரெயின் போயிட்டுருக்கு. அதனால் அடிக்கடி சவுண்ட் வர சான்ஸ் இருக்குது. அதனால தான் கம்யூனிட்டிக்கு தரேன்னு சொல்கிறப்ப இவளுக்கு அதை பற்றி ஆச்சரியமாக இருக்குது. சரி சார், எனக்கு சவுண்டில் அவ்வளோ பிரச்சனை கிடையாது. நான் டாக்டர் தான். காலைல எழுந்துச்சி போட நைட்டே வீட்டுக்கு வருவேன். ஜஸ்ட் தூங்குறது மட்டும் இந்த வீடு. பட் எனக்கு ரூமுங்கிறது பெருசாக ஆசையாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா ஈஸியாக கொண்டு வந்துடுவேன். நாளைக்கு நான் வாடகைக்கு வந்துடுறேன்னு சொல்கிறப்ப, அதெல்லாம் ஒன்று தேவையில்ல மேடம், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வாடகைக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அவர் கூட சாவி கொடுத்துறாரு. இதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஃபாரின்லாம் ஒருத்தவங்க வீடு வாடகை கொடுக்குறாங்கன்னா அவங்க டாக்குமெண்ட்ஸு வேலை பார்க்குற எல்லாத்தையும் செக் பண்ணி தருவாங்க. பட் நம்ம வீட்டுக்கு உடனே கொடுத்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ஸோ உடனே அடுத்த நாள் இந்த வீடு குடி வரா. அவள் பெட்டில் எடுத்து உள்ள வச்சுருக்கிறப்ப ஒரு வயசான தாத்தா நின்றுட்டு இருப்பாரு. அந்த தாத்தா இந்த பொண்ணை மாச்சு பார்த்துட்டு இருப்பாரு. இதை பார்த்து செம்ம பயந்து போயிடுவா. அப்போ தான் கரெக்டாக அந்த ஓனர் அங்கே வந்து, தாத்தா, இது நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்துருக்கு டெனட்டு, ஏங்க இவர் தாங்க எங்கள் தாத்தா ஆகஸ்ட்டு, நீங்கள் அவரை பார்த்து பயப்பட தேவைன்னு சொல்கிறப்ப, அப்படியா, சாரி தாத்தா, அவங்கள பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டேன். என் பேர் ஜூலியட்னு சொல்கிறப்ப அவரும் ஒரு பேர் ஆகஸ்ட் சொல்லுவார். நீ என்ன வேலை பார்க்குறேன்னு கேட்டால் அவள் டாக்டர்னு சொல்லுவா. உன் வீட்டில் பெட்டு வளர்க்க மாட்டில்ல, டாக்டர் இருக்காருல கேட்குறப்ப அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லுவா. இப்போ ஒரு வேளை அந்த பொண்ணு வீட்டுக்கு கூடி வந்துடுறா. வந்த உடனே புது வீட்டில் குளிச்சு ரெஸ்ட் எடுக்கலாம் பார்க்குறா. அந்த மாதிரி குளிச்சு முடிச்சு மிரக்கட்டு நிற்கிறப்ப அந்த வீடு சேர்க்குற மாதிரி இருக்கும்.